உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆண் உறுப்பு எப்படி இருக்கணும்? இது ஒரு எல்லார் மனசுலையும் வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. ஆனா உண்மையில ஆண் உறுப்பு இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற வரையறை எதுவும் இல்லை. ஆண் உறுப்பு டிஃபரண்ட் சைசஸ் அண்ட் ஷேப்ஸ்ல வருது. ஆண் உறுப்புக்கான மியூசியமே இருக்கு, புத்தகங்கள் இருக்கு, ஏராளமான சைஸு ஷேப்பு இருக்கும். அதே மாதிரி விரைப்படையும் போது கரெக்டாக 90 டிகிரியில் நேராக இருக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் லெஃப்டில் ரைட்டில் மேலே கீழே 180 டிகிரி எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம். அது ஒரு ஆராய்வே நடத்திருக்கு. கீழே ஒரு 20 டிகிரி 30 டிகிரியில் அந்த மாதிரி நோக்கி கொண்டு இருக்கும். அது 10-20% இப்படி பர்சன்டைலாக அதை கால்குலேட்டும் பண்ணி இருக்காங்க. அதனால் ஆண் உறுப்பு இப்படி இருக்கணும், இந்த ஆங்கிளில் இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா அதுக்கு கீழே இருக்க எலும்பை பொறுத்து ஆண் உறுப்பினுடைய ஆங்கிள் இருக்கும். மேல் பக்கமாக அதிகமாக இருக்கவும் இருக்கலாம், கீழ்ப்பக்கமாக சாய்ந்தும் இருக்கலாம், இடது வலது புறமாகவும் இருக்கலாம். இதை தவிர இந்த சைஸஸும் வேரி ஆகிட்டு இருக்கும், திக்னஸ் வேரி ஆகிக்கிட்டு இருக்கும். அதனுடைய லெங்க் 2 டைப் விரைப்படையும் போது, குரோவர் டைப், ஷோவர் டைப். ஷோவர் டைப் அப்படின்றது என்னன்னா, பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும், இயல்பாகவே பெருசாக இருக்கும். ஆனால் விரைப்படையும் போது ஓரளவுக்கு விரைப்படையும். குரோவர் டைப்ன்றது பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கணும், சுருங்கி போயிருக்கும். விரைப்படையும் போது ஓரளவுக்கு நல்லா விரைப்படையும். 80% பேர் இந்த சின்னதாக இருந்து பெருசாக விரைப்படையும் போது பெரிதாகிற குரோவர் டைப், 20% பேர் ஷோவர் டைப். அதனால ஆண் உறுப்பு எல்லா சைஸஸ்லையும் ஷேப்லையும் வருது. ஒரு காலகட்டத்தில் இது ஒரு வழிபாடாக இருக்குது. இன்னும் நிறைய நாடுகள் இருக்கு, இந்தியாவிலும் இருக்கு. சிவலிங்கம், லிங்கம் என்பது ஆண் உறுப்பு. சிவலிங்கம், ராமலிங்கம், இந்த பேரெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். லிங்கம் வழிபாடு, ஆண் உறுப்பு. அது ஆண் உறுப்பு, உண்மையில் அது ஒரு ஆண் உறுப்பினுடைய வழிபாடு. இந்த மாதிரி வழிபாடுகள் உலகம் எங்குமே இருக்கு, இந்தியாவில் மட்டுமல்ல, பல நாடுகள். கிரீக்கில் இருக்கு, பிரியாப்பஸ் என்ற ஒரு கடவுள் இருக்காரு. அந்த கடவுள் சைஸு சின்னதாக இருக்கும். அந்த ஆண் உறுப்பு அந்த உருவத்தை, அவருடைய உருவத்தை விட 3 மடங்கு பெருசாக இருக்கும். அதை எல்லாரும் தொட்டு அதை பிரியாபிசம், அதுலேருந்து பிரியாபிசம் என்ற ஒரு கண்டிஷன், நோய்க்கு பேர் வந்தது. பிரியாபிசம்னா ஆங்கிலத்தில் என்னன்னா, விரைப்புத்தன்மை குறையாமல் அப்படி நின்று போகிறதுக்கு பேர் பிரியாபிசம். இந்த ஆணுக்கு எப்படி இருக்கும், நீண்ட ஆண் உறுப்பு இருக்கும். இது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். பிரியாபிசம் பல கண்டிஷனில் வரும். சில நேரம் ஆண் உறுப்பில் போகிற இன்ஜெக்ஷன், வயகரா போன்ற மாத்திரைகளை கொஞ்சம் டோஸ் அதிகமாக எடுத்தால் வரலாம், அல்லது வெறிநாய்க்கடியில் வரும். வேறு சில கண்டிஷன்லையும், நோயில் சிக்கிள் செல் அனீமியா போன்ற கண்டிஷன்லையும் ஆண் உறுப்பு ரொம்ப பெரிதாக இருக்கும், குறையவே குறையாது, மணிக்கணக்கில் அது இருக்கும். சில நேரங்கள் இப்படி நீடித்தா என்ன பண்ணுறது, அறுவை சிகிச்சை பண்ணி அதை விரைப்படைகிறத நார்மல் ஆக்கணும். ஏன்னா விரைப்புத்தன்மையிலே இருந்தால் சில நேரம் ரத்த ஓட்டம் இல்லாமல் சிக்கலாயிடும். அதனால் ஆண் உறுப்பு ஏராளமான ஆல் சைஸஸ் அண்ட் ஷேப்ஸில் வருது. இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு மேலே எவ்வளவு இருந்தாலும் அது நார்மல் தான். ஆனால் இப்போ ஆபாச படங்கள்லாம் வந்துட்டதுனால நிறைய பேர் அதை கம்பேர் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு என்னுடைய ஆண் உறுப்பு சைஸ் சின்னதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி விரும்புகிறவர்களுக்கு அதை அதிகப்படுத்தியும் கொடுக்கலாம். அதுக்கான பல்வேறு சிகிச்சை முறைகள் இருக்குது. எளிமையான மருந்து மாத்திரைகள், ஷாக்வேவ் தெரப்பி, பி-ஷாட் இன்ஜெக்ஷன், அதை தவிர அறுவை சிகிச்சைகள், இப்படி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. இன்றைக்கு முழுமையாக சரி பண்ணி கொடுக்க முடியும். அதனால் ஆண் உறுப்பு இதுக்கு ஒரு வரையறை அப்படின்றது இல்லை. அது எல்லா சைஸஸ்லையும் ஷேப்ஸ்லையும் இருக்கு. இந்த சைஸை பொறுத்து பெண்ணினுடைய உச்சகட்டம் மாறுமான்னா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு குழந்தை டெலிவரி ஆகும்போது பெண்ணுறுப்பு வழியாக தான் வரணும். குழந்தையோட தலையே பெண்ணுறுப்பு வழியாக தான் வரணும், குழந்தையே பெண்ணுறுப்பு வழியாக தான் வரணும். அவ்வளோ பெரிய
உருவம் வந்த பிறகு மறுபடியும் அது சுருங்கிடும். அது போல பெண் உறுப்பு வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மையுடையதாக இருக்கும். பொதுவாக பெண் உறுப்பு வந்து ஆண் உறுப்பினுடைய சைஸுக்கு இருக்கும். இது இயல்பான ஒரு விஷயம். திரும்ப திரும்ப கணவரோட உறவு இருக்கும்போது கணவரோட ஆண் உறுப்பு சைஸுக்கு அந்த பெண் உறுப்பு வந்துடும். அதனால் பெரிதாக இருந்தால் அதிக திருப்தி, இல்லைன்னா கம்மி, அப்படியெல்லாம் இல்லை. சில நேரங்களில் டெலிவரிக்கு அப்புறம் பெண் உறுப்பு ரொம்ப இயல்பாக சுருங்காமல் ஓரளவுக்கு பெரிதாக இருந்ததுன்னா அவங்க கணவன் மனைவி 2 பேருக்குமே ஒரு திருப்தி இல்லாத நிலை வரலாம். அப்போ அதுக்கான சிகிச்சைகள் அவங்க மருத்துவர்கிட்ட போய் பெண் உறுப்பு இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்கான சிகிச்சைகள் இருக்குது. ஆண் உறுப்பை பெருசு பண்ணுறதுக்கும் நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. இந்த முறைகளை அவங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஆண் உறுப்பு வந்து இன்னொரு பிரச்சனைனா பெண்ட் ஆகிறது. நம்ம பேசுகிறோம், இயல்பான பெண்டு பேசிகிட்டு இருக்கோம். பைரோனி என்ற நோயில் வந்து ஆண் உறுப்பு வந்து வளைந்த ஆண் உறுப்பு இருக்கும், மேல் நோக்கி கீழ் நோக்கி சைடில். அதில் என்ன பிரச்சனைனா அந்த ஆண் உறுப்பின் மேலே டியூனிகா அல்பியூஜினியான்னு ஒரு லேயர் இருக்கும். அது மேலே ஒரு சின்ன கட்டி வந்துடும். அப்போது இயல்பான நீட்சி இல்லாமல் ஒரு பக்கம் பெண்ட் ஆகிறது, எந்த பக்கம் கட்டி இருக்கோ அந்த பக்கம் ஆண் உறுப்பு பெண்ட் ஆகிடும், மேல் நோக்கியோ சைட்லையோ. இது ஒன்று தான் ஆண் உறுப்பில் வந்து உடனடியாக சிகிச்சை கொடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. இதில் நிறைய ஏராளமான ஆராய்ச்சிகள் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு 4000 கேஸ் இந்த இதுக்கான ஸ்பெஷல் சிகிச்சை முறைகள்லாம் உலக அளவில் அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். வேர்ல்டு செக்ஷுவல் ஹெல்த் அந்த இப்போ சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் நடந்தது. அங்கேயும் இந்த ஒரு 4000 கேசஸ் ப்ரெசென்ட் பண்ணோம். அப்போது அதையும் சரி பண்ண முடியும். அதனால் ஆண் உறுப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்க முடியும். சைஸ் இவ்வளவு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. அப்படி ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஆண் உறுப்பை கொஞ்சம் பெருசு பண்ணலாம், பெண் உறுப்பை கொஞ்சம் இன்னும் இறுக்கமாக மாற்ற முடியும். கீகல்ஸ் எக்ஸசைஸ் மாதிரி பெண்கள் பண்ணும்போது பெண் உறுப்பு கொஞ்சம் சுருங்கி இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும். அது 2 பேருக்குமே ஒரு சந்தோஷத்தை அதிகப்படுத்தும்.